ஜாதகத்தில் நம்முடைய ராசிக்கு 12, 1, 2 இடங்களில் சனி வரும் பொழுது அதை தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்ததா அஷ்டம சனி, அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனி பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படின்னா கடன் அந்த நேரத்தில் வராது, அதுக்கு முன்னாடி இருக்க நல்ல இடங்கள்ல இருக்கும் பொழுதுதான் நம்ம கடன் வாங்குவோம். அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் அவங்களுக்கு தெரியாதனால அந்த கடன் ஏழரை சனி காலம் முழுதுமே அவங்களுக்கு கடனால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். நம்ம ஒரு கைமாத்தா வாங்குவோம், நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு அடைச்சிடுவோம்னு நினைப்பாங்க. அந்த வேலை கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் லேட்டாகி அவங்களுக்கு அதுக்குள்ளே ஏழரை சனி வந்துடும் அல்லது அஷ்டம சனி வந்துடும். அந்த செய்ய தொடங்கிய வேலையை நின்று அது நிறைவு பெறாமல் இவங்களுக்கு அது கண்டினியூ ஆகிறதுனால அதனால ஒரு ப்ராஃபிட் வரும், அந்த முதலீடு பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. இப்போ ஒரு சிம்மராசிக்காரங்க இப்போ கண்டச்சனியில் இருக்காங்க, அடுத்ததாக அஷ்டமச்சனி அவங்களுக்கு வரப்போகுது. அப்போ இவங்க உடனடியாக இப்போ ஒரு கடனை வாங்கி நம்ம ஈஸியாக ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவோம், தொழிலை தொடங்கிடுவோம், அது நமக்கு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு நினச்சி இப்போ களத்தில் இறங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கரெக்டாக அஷ்டமச்சனி மார்ச் 29 ஸ்டார்ட் ஆகும். அப்படியே மெல்ல மெல்ல அவங்க கடனாளி ஆகி அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு தொழில் விருத்தி அடையாமல் அவங்க லாக் ஆயிடுவாங்க.